ஏன்னா இந்த பூர்வ புண்ணியத்தை அதான் கணக்கிடுது. இந்த கணக்கீடுகள் செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருந்தாலோ ப்ராப்ளம் இருந்தாலோ நாம் எதையும் சாதிக்க முடியாது, எந்த இடத்துக்கு போயிட முடியாது, பொருளாதாரத்தில் வாழ்க்கையில் மேம்பற்ற முடியாது. அந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கணும். 9 நவகிரகங்களின் வலிமையானது கேது. இந்த கேது ஆன்மீகம் சார்ந்த விஷயம், இறைவனை சார்ந்த விஷயம், தெய்வங்களை சார்ந்த விஷயம். நீங்கள் எவ்வளவு பெரிய பணக்காரராக இருக்கலாம், கோடீஸ்வரனாக இருக்கலாம், ஆலயம் போய் அந்த இடத்துல தொட்டு விழுந்து கும்பிடத்தான் வேணும். கோவில்களில் போய் தெய்வத்தில் விழுந்து தான் கும்பிட்றோம், மகான்களை விழுந்து தான் கும்பிட்றோம். அதற்கு காரக கிரகம் கேது. நீ என்ன வேணாலும் சவுடால் பண்ணு, எவ்வளோ பெரிய ஆள்னு சொல்லு, கடைசியில் என் காலுக்கு தான் வரணும்னு சொல்கிறவங்க தான் கேது. ஞானத்தையும் போகத்தையும் போதிக்கக்கூடிய கடவுள். ஒரு மனிதனுக்கு பிரச்சனை கஷ்டம்னு வந்தால் கோயிலில் போய் தான் நிற்போம். அதுவரை எதை பற்றியும் கவலைப்படுறதில்ல, என்ன நடந்தாலும் கவலைப்படுறதில்ல. வாழ்க்கை வாழ்வாதாரத்தில் பொருளாதாரத்தில் பிரச்சனை வந்தாலும் கவலைப்பட போகிறதில்ல. நமக்கு ஏதாவது சிக்கல் வருகிறதுன்ற போது தான் ஆலயத்தை தேடி போகிறோம், கோவில்களை தேடி போகிறோம். அந்த ஆலயங்கள் நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன? நம் மனசை பக்குவப்படுத்திய பிறகு நீ இப்படி வாழ தவறிவிட்டால் இதனால தான் கஷ்டம், நீ இப்படி வாழணும், இப்படி தான் இருக்கணுங்கிறத எடுத்து சொல்கிறதுக்கு தான் அந்த இடத்துல நமக்கு கட்டாயமாக ஒரு சிறப்பான இடத்த கொடுத்துருக்காங்க. ஆலயம் போய் தொழுதல். மகான்களை, மிகப்பெரிய தெய்வங்களை நீ எவ்வளோ பெரிய ராசி நட்சத்திரமாக இருந்தாலும் காலைல போய் விழுந்து கும்பிட்டு தான் ஆகும். மாற்றம் இருக்கா? இல்லை இல்லை. ஆக எல்லாரையும், எல்லா மதங்களுக்கும் பள்ளிவாசல், அதாவது முஸ்லீம் மதத்துக்கு இருக்குது, கிறிஸ்டின் மதத்துக்கு சர்ச் இருக்குது, இந்து மதத்தில் கோவில்கள் இருக்குது. அப்போ எல்லாரும் ஒரு நாள் நாம் தெய்வமாக மதிக்கக்கூடியது நம்முடைய கோவில்களில் மட்டும்தான் போய் கும்பிட்றோமா? நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கிய அப்பா அம்மாவும் தெய்வம்தான். குரு, யோகி, ஞானி, அதான் கேது. அவர்கள் எங்கிருந்தாலும் போய் காலில் விழுறோம்ல. எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் ஒரு மகான்களை, ஒரு ஆன்மீகவாதியை, ஒரு பொதுநலவாதியை, பொது சேவை செய்யக்கூடிய ஒரு துண்டு மட்டும்தான் கொடுக்க கட்டியிருப்பார். அவருக்கு எதுவுமே தேவையில்லை. நிராதிய பாதியை அளிப்பார். எனக்கு எதுவுமே வேண்டாம். அப்போ அவர் காலில் போய் விழுகிறோம்ல, அதுதான் கேது. நாம் இந்த நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, 27 நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒரு குறைபாடுகள் சொல்லுவாங்க, நிறைய குறைகள் சொல்லுவாங்க. ஜோதிடத்தில் அதை தானே சொல்கிறோம். இந்த நட்சத்திரம் இது நான்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட 10,000 வீடியோக்கள் மேலே பேசிடுச்சு. நம்முடைய யூடியூப் சேனலில் அவ்வளோ வீடியோக்கள் இருக்கும். ஆனால் இதில் இன்னும் நிறைய இந்த ஆன்மீகத்தில் நாம் வழிபட வேண்டிய விஷயங்களை சரியாக பண்ணோன்னா வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் தப்பிச்சிடுவோம். நாம் யாராக இருந்தாலும் சரி. ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் அப்பா அம்மாவை நன்றாக பார்த்து கொண்டால், அவர்கள் பாதத்தில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சூரியனால் சந்திரனால் வரும் தோஷங்கள் பாதிக்காது. சந்திரனால் வரக்கூடிய தோஷங்கள் என்ன? மனநலம், மன அழுத்தம், மனப்பாரம். அப்போ நல்லா தெளிந்த மனசு, மகிழ்ச்சியான மனசு, சந்தோஷமாக இருக்கணும். அம்மாட்ட ஆசீர்வாதம் வேணும், அம்மாவை நல்லா பார்த்துக்கணும். அப்பா அரசு வேலை, அரசு உத்தியோகம், அதிகாரமான பதவி, ஒரு ஒரு கம்பீரமான தோற்றம், சூரியன் தான். சூரியனுக்கார இருக்கிறாங்க அப்பா. அப்பா கால விழுங்க அடிக்கடி. நிச்சயமாக அது உங்கள் வாழ்க்கை வாழ்வாதாரத்தை பெரிய அளவுக்கு கொண்டு. நமக்கு குருவாக இருக்கிறார் ஒருத்தர், குருகாலில் விழுகலாம், தப்பு இல்லை. ஆனால் குருவாக அப்பா அம்மாவே இருக்காங்க, அப்பா அம்மா காலையே விழுந்ததுங்க. எனக்கு முன்னாடி பிறந்த அக்கா, என்னுடைய அண்ணன் என்ன வழி நடத்தினாங்க, என்ன படிக்க வச்சாங்க, என்ன ஆளாக்குனாங்க. நான் இந்த அளவுக்கு இருக்கேன்னா அவங்க தான் காரணம். அடிக்கடி அவங்க காலில் விழுங்க.